இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு. ஆம், நமது வாழ்க்கை எச்சரிக்கப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுக்க விளைகிறார். ஆனால் இன்றளவிலும் மனிதர்களாகிய நாம் அனைவருமே அதை புரிந்து கொள்ளாமல் திசைகளை மாற்றி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே வாழ்வு தரும் ஆழமான அர்த்தங்களை அறிந்து கொள்ள வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, அழிவை விரும்பி தேடுபவர்கள் அழிவைத்தான் சந்திப்பார்கள். உலகம் வெளிப்புறத்தில் பளபளப்பாக மாயையாக காட்டும் விஷயங்கள் அழிவையே அடிப்படையாக கொண்டவை என்பதை மறைமுகமாக இன்றைய நற்செய்தி வாயிலாக இயேசு தெளிவுபடுத்த விரும்புகிறார், உணர்த்தவும் விளைகிறார். எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்பி அமைக்கிறார்களோ அதற்கேற்ற பலனையை கடைசியாக பெறுவார்கள். ஆரோக்கியமான வாழ்வுக்கு நாம் தேர்ந்தெடுக்கும் வாழ்வு முறை இட்டுச் செல்வது என்று தெரிந்தே அதை விரும்பி வாழ்ந்தால் அழிவு தூரமில்லை என்பதை உணர்த்தவே இயேசு தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரே அதை காத்துக்கொள்பவர் என்று லூக்கா 17:33 தெளிவுரையாக தருகிறார். வாழ்வு கொடுப்பது போல மாயை உண்டாக்கி ஈர்க்கிற அழிவை தரக்கூடிய விஷயங்கள் எப்படி நம் விழிப்பு நிலையை மங்கிய நிலையிலேயே வைத்திருந்தது. அந்த விஷயங்களிலிருந்து விடுபட வண்ணம், அது கண்டிப்பாக விடுபடாத வண்ணம் நாம் அதிலே முழுமையாக மாற்றிக்கொள்கிறோம். அதில் நாட்டம் கொள்ளும் மனநிலையை நம்மில் ஏற்படுத்தி விடுகிறது என்பதை உணர்த்தவே இன்றைய நற்செய்தியின் இறுதியில் இயேசு பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும் என்று கூறுகிறார். பிணங்கள் விரும்பத்தக்கதல்ல. யாரும் கல்லறைகளிலும் சுடுகாடுகளிலும் தங்கள் இல்லத்தை அமைப்பதில்லை. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையே சுடுகாடாக தானே மாறிட்டு இருக்குது நமது செயல்களால். அது விரும்பி வாழும் இடமும் அல்ல. அது போலத்தான் பிணங்களுக்கு சமமாக வாழ்வில் பல விஷயங்கள் உண்டு. வாழ்வற்றது பிணம், வாழ்வை இழந்தது தான் பிணம். கழுகுகள் அதை தேடிச் செல்வது போல நம் மனங்கள் வாழ்வற்ற விஷயங்களை தேடி செல்லக்கூடாது என்று இயேசு நமக்கு உணர்த்துகிறார். அப்போ வாழ்க்கை ஒரு எச்சரிக்கைங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு. அதை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். அந்த வாய்ப்பை எப்படி பின்பற்றுகிறோம் என்பதை அமைந்தே வாழ்க்கையின் முறைமைகளும் இருக்கிறது. பிணங்களின் மேல் கழுகுகளுக்கு நாட்டம் இருக்கிறது. அந்த நாட்டத்தை அது கடந்து வரும் அவசியம் அதற்கில்லை. அதை கடந்து விடும் ஆற்றலும் அதற்கில்லை. காரணம், பிணங்கள் அவற்றுக்கு உயிர் காக்கும் இறை. அதுபோல நாமும் நம் உயிரை தற்காத்து கொள்ள சொகுசான இலகுவான சிரமங்கள் இல்லா பாதையில் பயணிக்க உலகம் காட்டும் அழிவை அடிப்படையாக கொண்ட விஷயங்களை இறையாக கருதிவிடுகிறோம். எச்சரிக்கை எதிர்காலத்திற்கானது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே அதில் மனநிலை நாட்டங்கள் கொண்டு விடுகிறது. ஆனால் அந்த அழிவை உட்பொருத்திய நாட்டங்களிலிருந்து கடந்து வர, மேலெழுந்து வர நம் தீர்க்கமான முடிவுகளும் அதையொட்டிய முயற்சிகளும் தியாகங்களும் அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். இல்லையெனில் அன்று நோவாவின் காலத்திலும் லோத்துவின் காலத்திலும் மக்கள் அழிவை சந்தித்தது போல உண்மையான வாழ்வின் அழிவை சந்திக்க நேரிடும் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆன்மா, உள்ளம், உடல் அனைத்திலும் ஆரோக்கிய வாழ்வை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்வை வாழவே வார்த்தை அழைக்கும். ஆமாங்க, இன்னைக்கு திசைகள் மாறி ஓடிக்கொண்டிருக்கிறனா மீண்டும் திரும்பி வரும். வாழ்க்கை ஒரு வாய்ப்பை திரும்ப நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதன் எச்சரிக்கை உணர்ந்தவர்களாக இறைவனிடத்தில் நம்மையே சரணாகதியாக்குவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் வாழ்வின் அர்த்தங்களை உணர்ந்து எச்சரிக்கை எதிர்காலத்தின் வாழ்வை உருவாக்குறது என்பதை அறிந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே,
பிரைஸ் தி லார்ட்.